தனுசு ராசி அன்பர்கள் மனதில் பட்டதை அப்படியே நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பொய் பேசுறது, நாடகம் நடிக்கிறது, வஞ்சகமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக அந்த தனுசு ராசி அன்பர்கள் விரும்ப மாட்டாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவாங்க. அதை எல்லாத்தையுமே கற்றுக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பொய் பேசுகிறவங்கள கண்டால் இவங்களுக்கு பிடிக்காது. வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட நல்ல டேலண்டான ஆளை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு. அதே நேரத்தில் தத்துவவாதிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை இந்த தனுசு ராசி என்பர்கள் பெரும்பாலும் கற்றுக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு அனுபவத்தவங்க, ஒரு ஆசிரியர், இவங்கெல்லாம் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூல் லைஃப்பில் இவங்களுடைய ஆசிரியரை ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. அதனால தான் இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியரை ரொம்ப மறக்கவே மாட்டாங்க. எங்களுடைய படித்த ஆசிரியர் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னுமே தன்னுடைய குழந்தைங்கிட்ட கூட அந்த ஆசிரியருடைய பெருமையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உதவக்கூடிய அந்த மனோபக்குவம் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க யாராவது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா கூட அவங்களால முடியாது, தோற்று போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழமாக இறங்கி செய்யக்கூடியவங்க. மற்றவங்க யாரையுமே இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. இவங்க குருவுடைய ராசியில் பிறந்ததுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவாங்க. ஆனால் யாருமே இவங்களை கட்டி போட்டு ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முடியாது, தோற்று தான் போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தைரியமான நபர்களாக இருப்பாங்க. கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை துணையாகட்டும், உறவுகளாகட்டும், கட்டுப்படுத்தி ஒரு எல்லைக்குள்ளே வச்சிருக்கலாம். இந்த தொழிலை தான் நீ செய்யணும், இந்த வேலையை தான் நீ செய்யணும், இந்த படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு யாருமே தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆர்டர் போட்டால் பிடிக்காது. ஏன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிறது பிடிக்காது. அதே நேரத்தில் அன்பாக சொன்னீங்கன்னா ஏற்றுப்பாங்க, அதிகாரமாக சொன்னீங்கன்னா ஒருபோதும் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி என்பவர்கிட்ட எந்த விஷயத்த பேசினாலுமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் பேசணும். ஏன்னா நல்ல டேலண்டாக இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராயக்கூடிய அந்த மனோபக்குவம் இயல்பாகவே நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கிட்ட கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். யாரும் தன்னுடைய சுதந்திரத்தில், தன்னுடைய வாழ்க்கை நெறிகளில் யாருமே கட்டுப்படுத்தக்கூடாது, தனக்கு பிடித்தார் மாதிரி வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நல்ல சுதந்திரமாக வாழணும், யாரும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வேலை, இந்த செயல், இதெல்லாம் இப்படி தான் நீ செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட பேசும்போதே கூட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் பேசணும். ஏன்னா இவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, நல்ல டேலண்டாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு அதிக நண்பர்களும் இவங்களுக்கு கொஞ்சம் இருப்பாங்க. வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, அறிவியலில் கொஞ்சம் நாட்டம், இது எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கும். வாழ்க்கையில் கூட நல்ல நல்ல அனுபவங்களை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்க மட்டும் ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி பயணித்தாங்கன்னா இவங்க மிகப்பெரிய சாதனையாளராக ஆகக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த தனுசு ராசி. ஆனால் இவங்க இலக்கை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை மற்றவங்க சொல்லி இவங்க அதை முயற்சி பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய ஆழ்மனதே சொல்லணும் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்களுடைய ஆழ்மனது அதை சொன்னால் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக நிறைய வாய்ப்புகள் இவங்களுடைய கண்ணில் தென்பட்டுகிட்டே இருக்கும். இந்த வாய்ப்புகளை இவங்க பிடிச்சிட்டு மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனையாளர் ஆகிறதுக்கான யோகமுள்ள ஒரு ராசி தான் தனுசு ராசி. சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. வாழ்க்கையே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தடமாற போகுது. அது சாதகமான தடமாற்றமா, பாதகமான தடமாற்றமா, யாருக்கிட்ட இவங்க கவனமாக இருக்கணும், அதை பற்றின முழு தகவலும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசி என்பர்களை பற்றி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத அவங்கள பற்றி வதந்திகள்லாம் பேச வேண்டாம். அப்படி வதந்திகள்
பேசினீங்கன்னா அவங்கள சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொய் பேசுகிறவங்கள, குறை கண்டுபிடிப்பவங்களை கண்டாவே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமாக பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி என்பர்களுடைய ராசி அதிபதியாக குரு பகவான். குரு அப்படிங்கிறவர் நல்ல அறிவையும் நல்ல ஞானத்தையும் நல்ல கல்வி செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ள ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குலதெய்வத்தோட அருள், குருவுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் பார்க்கும்போது ஒரு 35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். ஓரளவுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் எந்த கிரகமே உச்சமாகறதில்ல. அதே நேரத்தில் எந்த கிரகமே தனுசு ராசியில் நீச்சமாகறதும் இல்லை. குருவே இவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அருமையான ஆட்சி கிரகமாக அமர்ந்திருக்கிறதுனால ஜோதிடத்துலன்னு பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசிக்கு எந்த நேரத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கை டக்குன்னு மேலே வரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். ராசி மட்டும் சொல்ல முடியாது. இவங்க கூட இருக்கிற நண்பர்களும் இவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு லெவலில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்கு மேஷம், சிம்மம், துலாம், கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசியாகவோ அல்லது ஒரு வாழ்க்கை துணையாகவோ அமைந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தடமாறக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசியாக இது அமையும். இவங்களாம் நண்பர்களாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சில ராசிக்காரங்க இவங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. அவங்க கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்கிட்ட அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையிலையும் கூட ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து மோதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய எண்ணங்களும் பார்த்திங்கன்னா வேறுபாடாகவே இருக்கும். யார் அவங்க அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, மீனம் இந்த ராசிக்காரங்களாம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க இதை இப்படி தான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி வைப்பாங்க. ஆனால் இதில் உள்ள குறைகளை சொல்லக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபம், கன்னி, மீனராசி என்பர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இது உண்மை, இதை புண்பட்டாலும் பரவாயில்ல, இது உண்மை, அதே இடத்துல சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். இதுதான் இவங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் பெரும்பாலும் அமையும். அதனால் பார்த்திங்கன்னா தொழிலோ வியாபாரமோ அல்லது வாழ்க்கை துணையாவோ அமைந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நேர்மை, தைரியம், அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவுபூர்வமாக யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த சில ஒரு மாதமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எந்த ஒரு கருத்தையுமே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த ஆடி மாதத்தில் இந்த மனதுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டுட்டு வந்துடுவீங்க. இதுதான் பிரச்சனை, இதை வெளிப்படுத்தினா இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி வெளியில் கொண்டுட்டு வந்துடுவீங்க. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு மகிழ்வான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை எப்படா சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைக்கான வழிகள் எல்லாமே கண்ணில் தென்படும். சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயங்களாக இருந்தாலும் உடனடியாக அந்த இடத்துலையே நீங்கள் கண்டித்து தைரியமாக எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியிலையோ, வெளியூருக்கோ, வெளிநாட்டுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ, ஆன்மீக தலங்களுக்கோ எனக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப விரயம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா விரைய செலவு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சுப விரயம் கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியம் ரொம்ப பலமாக இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு நிலமோ, வீடோ, வண்டி வாகனமோ இதெல்லாம் வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரயம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அசைய சொத்துக்கள் வாங்குங்க. அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். அதற்கான வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அசையா சொத்து வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் பொருளாதாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடந்த சில கால ஆண்டுகளாகவே எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, குறிப்பாக வியாபார ரீதியா ஒரு சில விஷயங்கள நீங்க சொல்லும்போது, அது உங்களுக்கு எதிராவே எல்லாம் செயல்பட்டுருக்கும். நீங்க சொல்ற அந்த நுணுக்கத்த யாரும் பயன்படுத்தாமலே இருந்திருப்பாங்க. குறிப்பா உங்களுடைய உறவுகளே அந்த நுணுக்கத்த பயன்படுத்தாம, "இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு தள்ளி வச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில உங்களுடைய பேச்ச கேட்டு, இந்த வியாபாரத்தில ஒரு சில விஷயங்கள ஆல்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவுகளால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே நேரத்தில இந்த காலகட்டத்தில நீங்க அம்பாள் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க. அதுவும் இந்த ஆடி மாதத்தில அம்பாள் வழிபாட செவ்வாய், வெள்ளிக்கிழமையில தவறாம செய்யுங்க. இந்த காலகட்டத்தில எங்கேயாவது கடல் கடந்தோ, அல்லது ஒரு ஆறு கடந்தோ எங்கேயாவது வெளியில செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் தெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பண வரவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாளில் வாழ போகிறீங்க.